இருதய தசை வீக்கத்தினால வர இருதய செயல்கள் இதுதான் என்னுடைய எக்ஸாக்ட் தமிழ் அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய சேலஞ்சு. சில பேர் வந்து நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. சில பேர் வந்து அவங்களுக்கு ஆசை இதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்பெஷல் கிளினிக் ஆரம்பிக்கிறோம். ஸோ பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த விழாவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு வேண்டுகோள். முதல்ல டாக்டர் சுந்தர் அவர் வந்து இந்த வியாதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டாக்டர் மனோகர் அண்ட் டாக்டர் அன்பரஸ் டாக்டர் மனோகர் வந்து எங்களுடைய இருதய மருத்துவர், டாக்டர் அன்பரஸ் மோகன்ராஜ் எங்களுடைய கணத்தொடர்சி சர்ஜன், அதாவது இருதய சிகிச்சை. ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறது எப்படி, இதுக்கான வேரியஸ் ட்ரீட்மெண்ட் என்ன, அப்புறம் இதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னன்றது சொல்லுவாங்க. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எங்களது கோஃபவுண்டர் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் டாக்டர் அரவிந்தன் வரவேற்கிறேன். இப்போது நான் டாக்டர் சுந்தர் அவர்களை மேடைக்கு முறை அழைக்கிறேன். நன்றி. இது வந்து ஒரு ரேரான டிசீஸ். HOCM அப்படிங்கிறது ஒரு இருதயத்தில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது வந்து உயிருக்கே ஆபத்தாக கூட முடியக்கூடிய ஒரு வியாதி. இந்த HOCM-ஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அன்டயக்னோஸ்ட், அதாவது சரியாக அதை வந்து அறியப்படாத ஒரு வியாதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பத்திரிகைகள் மூலமாக தான் விழிப்புணர்வுகள் நிறைய இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும்போது நிறைய டெய்லி நம்ம பேப்பர் பார்க்கும்போது பார்ப்போம், ஒருத்தர் பேட்மிண்டன் ஆடிட்டு இருப்பார், அப்படியே விழுந்து இறந்துருப்பார். அதே மாதிரி ஒருத்தர் ட்ரெட்மில்ல ரன் பண்ணும்போது இறந்துருப்பார். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். என்னென்னா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால இறந்துட்டார் அப்படின்னு. உண்மையிலே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரே ஒரு காமன் டயக்னோசிஸ். ஸோ அது உண்மையிலே மாரடைப்பாகவும் இருக்கலாம், பட் மாரடைப்பை இல்லாமல் கூட இந்த சடன் கார்டியாக் டெத் நடந்திருக்கலாம். அப்போ மாரடைப்பு ஏற்படாமல் இப்போ ஒரு யங்கர் ஏஜ், ஒரு 28-22 வயசில் ஒருத்தருக்கு மாரடைப்புங்கிறது ஒரு மிடில் ஏஜில் ஒரு காமனான ஒரு டிசீஸாக ரொம்ப மாறிடுச்சு. பட் யங்கர் ஏஜில் ஒருத்தருக்கு மாரடைப்பு வருமா அப்படின்னா வரலாம். ஆனால் அது உண்மையிலே மாரடைப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் இறந்து போயிருந்திருப்பார், நம்ம கன்க்ளூஷன் வந்து மாரடைப்புனால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிடுவோம். ஸோ அப்போ என்னதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்? அப்போ மாரடைப்பை தாண்டி என்ன வியாதி இருக்குது, உயிரை போக்குற அளவுக்கு, உயிரை வாங்குற அளவுக்கு என்ன வியாதிகள் இருக்குது அப்படின்றது மாதிரி இது எல்லாமே வந்து முதல்ல வந்து ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து காமனான டிசீஸ் கிடையாது, ரேர் டிசீஸ். பட்டு வெளிநாடுகளில் இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தியிருக்காங்க. இப்போ இல்லை, ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் HOCM கிளினிக்ஸு, அதே மாதிரி அரித்மியா கிளினிக்ஸ், இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்ரி இதையும் வந்து நுணுக்கமாக அப்பயே ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நம்ம இதில் வந்து அந்த விழிப்புணர்வுகள் இதெல்லாம் வந்து சமீபத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்டு இப்போதான் அந்த மெடிக்கல் இதில் வந்து நம்ம புது யுக்திகளையும் அந்த இது டயக்னோஸ் பண்ணக்கூடிய கருவிகளும் இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கிறதுனால we are forwarding and we are matching the international standards அப்படிங்கிறது தான். வந்து டெஃபினெட்லி இவர் வந்து ஒரு ஆரோக்கியமான பர்சனாக தான் இருந்திருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே பாருங்க, பராக்பி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்பால் ஆடுறாரு, அங்கே போய் விழுந்துட்டார். ஸோ இங்கே ஃபுட்பால் விளையாண்டுட்டு அவரோட கண்டிஷனை பாருங்கள், அவர் வந்து எப்படி இறந்து இருக்கார். இவருக்கு வந்து ஒரு காமன் டயக்னோசிஸ் மாரடைப்புன்னு நம்ம நிப்பாட்ட முடியாது, இது கிடையாது. இவங்கெல்லாம் ஆக்டிவ் அத்லீட்ஸ், ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வியல் இது பண்ணவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் வந்து ஒரு பொண்ணு வாலிபால் அடிக்கிறாங்க, சாரி இது அந்த பக்கம் கடைசியாக விழுந்துடுறாங்க. ஸோ இது எல்லாமே தான் இப்போ வந்து அங்கே வந்து தனித்தனியாக இதெல்லாம் ஏன் நடக்குது, இது ஏன் இந்த உயிர் பிரிஞ்சுது அப்படிங்கிறத அவங்க நிறைய இது ஆராய்ச்சிகளோ அது கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க ரேர் டிசீஸ். ஸோ இதெல்லாம் இதை நம்ம கண்ட்ரியில் நம்ம முன்னெடுத்து பண்ணணும். எந்த உயிரும் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒருத்தர் வந்து உயிரிழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கோட சாராம்சம்.
ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஷார்ட் வீடியோ அதே மாதிரி ஹெச்ஓசிஎம்னா என்ன, இப்போ வந்து இது என்னது திடீர்னு ஒரு புதுசாக ஒரு வியாதியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இருதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்கும். இது வந்து வலது பக்கம் மேலே ஒரு ரூமு கீழே ஒரு ரூமு, இடது பக்கத்தில் மேலே ஒரு ரூம் கீழே ஒரு ரூம், ரெண்டையும் சரிசமமாக பிரிக்கிறது ஒரு இது. ஏன்னா வலது பக்கத்தில் இருக்கிறது கெட்ட ரத்தம், இடது பக்கத்தில் இருக்கிறது நல்ல ரத்தம்னு சொல்லுவோம். இதை ரெண்டையும் பிரிக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இதுதான் செப்டம்னு சொல்லுவோம். இது வந்து சுவர், இது வந்து சதையினால ஆகக்கூடிய ஒரு சுவர். ஸோ இது வந்து என்ன ஆகுது, இது வந்து நார்மலாக நடக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அழகா ரத்தம் வந்து அது போயிடுது, கெட்ட ரத்தத்தையும் நல்ல ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த ஹைப்பர்ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த சதை வந்து பெருசாயிடும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயிடுது. ஸோ இவ்வளோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கேவிட்டி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ங்கிறது இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி இருந்தால் தான் ரத்தத்தை உள்வாங்கி வெளியில் விட முடியும். இந்த கேவிட்டி இப்போ ஆல்மோஸ்ட் சுருங்கி போச்சு. ஸோ ரத்தம் உள்ள வந்து வெளியில போக முடியல இப்போ. ஸோ இதுதான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ ரத்தம் உள்வாங்கி வெளியில போகாததுனால விளையாடும் பொழுது அதிகமாக ரத்தம் தேவைப்படும் பொழுது, எக்ஸர்ஷன் விளையாடும் போது அதிகமாக ரத்தம் தேவைப்படும் போது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ரத்தம் கிடைக்காம மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ மயக்கம் போட்டு இந்த பாருங்க, இது இவ்வளோ பெரிய சதை வந்து இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து வீங்கிடுது. ஸோ இது வந்து ஒரு மரபணு ரீதியான ஒரு வியாதி. ஸோ அதை பற்றி அடுத்து வரக்கூடிய மனோகர் பேசுவார். ஸோ இது வந்து ஒரு மரபணு ரீதியான வியாதி. ஸோ இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரத்தம் உள்ள வந்து வெளியில போக முடியாமல் அந்த கேவிட்டி சுருங்கி போயிடுச்சு. ஸோ அதனால ஏற்படக்கூடிய இப்போ பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டது. இது எவ்வளோ பெரிய கேவிட்டியாக இருக்குது, அது எவ்வளோ சுருங்கி போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரத்தம் நல்லா அந்த ரத்தம் பெருசாக உள்ள வெளியில போகுது, ஆனால் அங்கே ரத்தம் கொஞ்சமாக தான் வெளியில போகுது. ஸோ இதுதான் இந்த ஹெச்ஓசிஎம் வியாதியோட ஒரு பேசிக். ஸோ இந்த வியாதினால இதை வியாதியை கண்டுபிடிக்க பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளினிக், இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு எக்கோ கார்டியோகிராம் போதும் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது மரபணு ரீதியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட்டு, அது தன்னை சார்ந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மரபணு போகுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த குழந்தைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த டெஸ்ட். இது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த சடன் கார்டியாக் டெத்தை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ எவ்ரி லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான இந்த கான்செப்ட் தான் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இதை முன்னெடுத்து போனது. இதுக்கான அடுத்த இது இந்த டிசீஸை பற்றி சொல்றதுக்கு அடுத்த பேச்சாளர்கள் வருவாங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் வந்துருங்க.